Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on a very famous poem by Judith Wright, that is At Kulula. And the Kulula, what is that? It is the name of a lake. We will explain it, okay, a little later. But first, the author யாரு அப்படின்னு பார்த்துருவோம். Judith Wright. Okay, Judith Wright lived between 1915 to 2000. அவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி ரைட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். The full name of Judith Wright is Judith Arundel Wright. That's the full name. Judith Arundel Wright. And she is an Australian poet. நமக்கு வச்சிருக்கிற அந்த 3 poet பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2 poet பார்த்துருக்குறோம் இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ். இன்னைக்கு வச்சிருக்கிறதும் ஒரு ஆஸ்திரேலியன் போயட் வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் ரைட்டர் இஸ் என்விரான்மெண்டலிஸ்ட், ஓகே, ஒரு இயற்கை ஆர்வலர். அண்ட் தென் ஷி வாஸ் அ கேம்பெயினர் ஃபார் அபாரிஜினல் லேண்ட் ரைட்ஸ். அபாரிஜினல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு நேட்டிவ் பீப்புள், அந்த இடத்திற்கு உரிமையானவர்கள். நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆதி இனம், பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பூர்வீக குடிகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இடம் பறிக்கப்பட்டது. யாரால பறிக்கப்பட்டது? வந்தேரிகளால் பறிக்கப்பட்டது. we call them as colonizers. வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், அல்லது உள்நாட்டில இருந்தே இவங்களுடைய இடத்திற்கு குடியேறியவர்கள். இவர்களை என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து விரட்டி எடுத்து விட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேட்டுக்குடிகளானாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, they became almost like the marginal people. அப்ப அவங்களுடைய இடம் அவங்களுக்கு இல்லாமல் போனது. அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு எழுத்தாளர் ஜூடித் ரைட். Now, when was she born? Where was she born? அந்த மாதிரி information. She was born on 31st May 1915 in a place called Armidale, New South Wales. And she belongs to a pastoral family which settled in Australia. இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய அபாரிஜினல் பீப்புள் கிடையாது. வெளிநாடுலேருந்து இங்கே வந்தவங்க, வேல்ஸ் நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடி புகுந்த ஒரு இனம். அப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கில்ட் இருக்கும். கில்ட்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? ஒரு குற்ற உணர்வு. என்ன குற்ற உணர்வு அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக குடிகளின் இடத்தை அடித்து புடுங்கினார்கள். இன்னைக்கு இந்த அபாரிஜினல் பீப்புளுடைய சஃபரிங்க்கு நம்ம மூதாதையர்கள் தான் காரணம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இந்த பல செட்டிலர்ஸ் தலைமுறையில இருந்தது. The first settlers, second settlers may be very ruthless in persecuting the aboriginal. But அதற்கு அப்புறம் வந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அடுத்தடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை எல்லாம் அவங்கெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது நமது மூதாதையர்கள் இந்த மக்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அந்த குற்ற உணர்வு இந்த போயத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் குலூலா அப்படிங்கிற போயத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதை நீங்க பாப்பீங்க. ரைட், இவங்க வேற நாட்டில இருந்து இங்க குடியேறி இருந்தாலும், பர்டிகுலர்லி நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து இங்க குடியேறினாலும், இவங்க பிறந்தது இங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் she started loving the Australian landscape. she loved Australia. the Australian landscape அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல தெளிவா ஒரு ஐடியா இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு இந்த கலோனியல் ஹிஸ்டரி, இந்த நாட்டினுடைய அந்த கலோனியல் பாஸ்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரிந்திருந்தது. ஏகாதிபத்தியம் நம்ம சொல்லுவோம், அந்த காலனிய ஏகாதிபத்தியத்தின் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. எப்படி இந்த நாட்டிற்கு பூர்வீக குடியாக இருந்த மக்கள் எப்படி அவர்களுடைய உரிமைகளை இழந்தார்கள், இடத்தை இழந்தார்கள் என்பதை பற்றியதான அறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வேற்று இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வேற்று நாட்டிலிருந்து இங்க குடியேறினவராக இருந்தாலும் சரி, என்ன பண்ணாங்க,
அந்த ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் பீப்புள் அவங்களுடைய ரைட்ஸ்க்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்கு வந்தது. Now we find that she wrote her poem supporting the Australian Aboriginal cause. எல்லா போயத்திலும் ஏறக்குறைய அந்த ஐடியா இருக்கும். ரெண்டாவது ஒரு சில ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி இருக்கும். நீங்க அதை பார்ப்பீங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first poetry collection was The Moving Image, which was published in 1946. Then ரொம்ப ஃபேமஸா ஆஃபன் நெட்ல இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க, who was the author of this poetry anthology that is titled Woman to Man அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஜூடித் ரைட் தான். இந்த particular collection was published in the year 1949. ஓகே, உமன் டு மேன். இப்போ பாருங்களேன், நார்மலா மேன் டு உமன் எழுதுனீங்கன்னா அது பேட்ரியார்கல். இவங்க பார்த்தீங்கன்னா உமன் டு மேன், உமன்ஸ் ரெஸ்பான்ஸ் டு அ மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்ட் லைன்ல ஒரு போயட்ரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த கேட் வே அப்படின்னு இன்னொரு கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ஆக்சுவலி இவங்களுடைய போயட்ரியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there will be lyrical intensity. lyrical அப்படின்னா ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கும். அப்புறம் you will have philosophical depth. ஓகே, philosophical depth இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய இருக்கும். பிளஸ் ஷீ ஹேஸ் அ பர்டிகுலர் சென்ஸ் ஃபார் த பிளேசஸ் அண்ட் she also expresses moral responsibility for the present condition of the aboriginals. Okay, இந்த aboriginal people இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க இருப்பதற்கு யார் காரணம்? இந்த காலனைசர்ஸ் தான் காரணம். அப்ப இவங்களும் அந்த காலனைசர் வம்சாவளியில வந்தவங்க. அதனால she feels we were the ones who oppressed them, it is our duty to uplift them அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்கள்ட்ட இருந்தது. ரைட். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போயட்ரியில ஸ்பெஷாலிட்டி என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய போயட்ரி வாய்ஸ்ல பார்த்தீங்கன்னா there is a beautiful fusion of romantic sensibility. அந்த ரொமான்டிக் ஐடியல்ஸ் உங்க போயட்ரியில பார்க்கலாம். அந்த நேச்சரை பத்தி பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். அந்த இன்னர் மூமெண்ட் ஆஃப் த சோலை பத்தி பேசியிருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த மாடர்னிஸ்ட் இக்கானமியை பத்தியும் எத்திக்கல் கான்சியஸ்னஸை பத்தியும் அவங்களுடைய போயட்ரியில நீங்க பார்க்கலாம். ரைட். இதற்கப்புறம் அவங்களுடைய லிட்ரரி அச்சீவ்மெண்ட் இவ்வளோ பார்த்துட்டோம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற சோசியல் ஆக்டிவிஸ்ட் லைன்ல என்னவெல்லாம் இந்த ஜூடித் ரைட் என்ற ஆத்தர் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she was the founder of a particular organization called Wildlife Preservation Society of Queensland. Wildlife Preservation Society of Queensland. குயின்ஸ்லாண்ட் என்ற ஒரு இடத்தில் வைல்ட் லைஃப் பிரிசர்வேஷன் சொசைட்டி என்ற ஒரு சொசைட்டியை குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் பண்ணாங்க. அதுல இவங்க ஃபவுண்டிங் மெம்பரா இருந்தாங்க. அதற்கப்புறம் she was a strong supporter of aboriginal land rights. அதை நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா the Queen's Gold Medal for Poetry in 1991. நிறைய ஆனரரி டாக்டரேட்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலா இவங்க எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம கொடுத்துருவோம். she died on 25th June 2000. These are the informations about the writer. Now we move on to the key facts about the poem At Kulula. Kulula அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள் ஃபுல்லா தேடினீங்கன்னா கூட இந்த போயிட்ரி கலெக்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த போயிட்ரி கலெக்ஷன், இந்த போயிட்ரியை நம்ம என்ன பண்ண முடிஞ்சது, ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. Okay, now coming to the title. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are two titles. ஒன்னு வந்து At Kulula இருக்கு, அல்லது alternate title At Lake Kulula. ரெண்டு டைட்டில். What is the first title? At Kulula. இன்னொன்னு At Lake Kulula. அப்ப நம்ம ஆத்தர் வந்து ஒரு லேக் பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோன்னா
அந்த இயற்கையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கலோனியல் பாஸ்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து ஷீ ஃபீல்ஸ் தட் த காலனைசர்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் the changes that have taken place in Kulula and the areas associated with Kulula அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. Now, when was this poem published at Kulula or at Lake Kulula? எப்போ publish பண்ணப்பட்டது அப்படின்னா it was first published in a literary magazine called The Bulletin. The Bulletin என்ற ஒரு லிட்ரரி மேகசின்ல 7th July 1954 அந்த வருடத்துல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன்க்ளூடட் இன்டு அ போயட்ரி கலெக்ஷன். எத்தனாவது போயட்ரி கலெக்ஷன் அப்படின்னா ஜூடித் ரைட்டுடைய 4th போயட்ரி கலெக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டது. அந்த போயட்ரி கலெக்ஷனுடைய டைட்டில் இஸ் த டூ ஃபயர்ஸ். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1955. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்தாலஜிஸ்ல அது இன்க்ளூட் பண்ணப்பட்டது. Are you with me, teachers? Did you get all the information? Right. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Now, coming to the form and structure. ஃபார்ம்னா என்ன மாதிரி கவிதை அமைப்பை சேர்ந்தது? ஏன்னா கவிதைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அப்ப வாட் டைப் ஆஃப் போயட்ரி இஸ் அட் குலூலா அப்படின்னு கேட்கும்போது திஸ் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ் போயம். என்ன வேர்ஸ் போயம்? ஃப்ரீ வேர்ஸ் போயம். இதுல ஒரு ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரைமிங் இருக்கக்கூடாது. ரைமிங் இல்லைன்னா அது வந்து ஃப்ரீ வேர்ஸ்ல வரும். ஆனா ஸ்ட்ரக்சரிங்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன்டு நீங்க 2-3 வெர்ஷன் இருக்கு. அதுல நான் எடுத்திருக்கிற வெர்ஷன் விச் இஸ் பார்ட் ஆஃப் அ புக். ஒரு புக்ல இருந்து எடுத்து தான் அந்த டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலா கொடுத்துருக்கேன். ஒரு 6 குவாட்ரைன்ஸா அது அமைக்கப்பட்டு இருக்கிறது. சில இதுல வந்து 5 குவாட்ரைன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா the first 2 quatrains are combined. அதனால நம்ம ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா 6 குவாட்ரைன் ஸ்ட்ரக்சர். ப்ரீ வேர்ஸ் ஃபார்ம். ஃபார்ம் வந்து ப்ரீ வேர்ஸ். ஸ்டான்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாட்ரைன். மொத்தம் எத்தனை குவாட்ரைன்? 6 குவாட்ரைன். 4 லைனா பிரிக்கிறோம். அந்த 6 குவாட்ரைன்ங்கிறது சில இடங்கள்ல 5 குவாட்ரைன் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதுல மட்டும் கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம எந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒருவேளை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம கையில இருக்கு. அப்படி ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா ஐ வில் சப்ளை இட் டு யூ. இட்ஸ் a வெரி பிக் புக். அந்த புக்கை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, நவ் கமிங் டு த அதர் இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? எத்தனை ஸ்டான்சாஸ் இருக்குன்னு சொன்னோம் இந்த போயத்துல? 6 ஸ்டான்சாஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லயும் 4 லைன் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப 4 லைன் ஸ்டான்சா இஸ் கால்ட் குவாட்ரைன். ஓகே, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a vivid description of the Australian landscape. ரொம்ப கிளியரா ஒரு ஆஸ்திரேலியன் லேண்ட்ஸ்கேப்பை ஜூடித் ரைட் டிஸ்கிரைப் பண்றாங்க. வாட் இஸ் தட் லேண்ட்ஸ்கேப் தட் ஜூடித் ரைட் டிஸ்கிரைப்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் லேக் குலூலா. அந்த லேக் குலூலாவை சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன் அதை டிஸ்கிரைப் பண்றாங்க. நம்பர் 2 என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா she speaks about the aboriginals who once occupied this place. இந்த பூர்வீக குடிமக்கள் இந்த ஏரியால எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல, அது எப்படி சார் இவங்களுக்கு தெரியும் நீங்க கேட்பீங்க. அவங்களுடைய தாத்தா இந்த அபாரிஜினல் பீப்புள் இந்த குலூலா லேக் பக்கம் அந்த ஏரியால இருந்ததை பத்தி அவங்க சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே அந்த குலூலால என்னென்ன விஷயம்லாம் நடந்தது கடந்த காலத்துல அப்படிங்கிறத பத்தி தரவுகள் நிறைய சேகரிச்சிருக்காங்க, நிறைய டேட்டா கேதர் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா this Australian landscape is a very beautiful landscape, but it was filled with violence because of Europe's colonization. ஐரோப்பா காலனைசேஷன்னால அந்த இடம் என்னத்துக்கு உட்படுத்தப்பட்டது? வயலன்ஸ்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம்? வன்முறை. வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது.
அப்ப இந்த வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்திற்கு யாருதான் பொறுப்பேற்கணும்? அந்த ஐரோப்பியர்கள் பொறுப்பேற்று ஆக வேண்டும். அப்ப ஐரோப்பியர்னு அவங்க குறிக்கிறது யாரு? இப்ப ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ், இன்க்ளூடிங் ஹெர்செல்ஃப். She feels very guilty for having spoiled the beauty of the place Kulula. அப்ப அந்த ஐடியா சொல்லிட்டு ஃபைனலா இந்த போயத்துல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is telling very clearly that this land belongs not to the European settlers, but it belongs to the Aboriginal people. Morally speaking, spiritually speaking, the ones who are the native of this land are the ones who should own this land. இந்த இடம் ஆன்மீக ரீதியாக பார்க்க போனாலும் சரி, அல்லது மாரல் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன டீச்சர்ஸ்? மாரல் நன்னெறி. நன்னெறி. ஓகே. ஒரு நீதிபடி, நீதி நியாயமா, நீதிபடி பார்க்கணும்னா, நியாயம் எப்படி பார்க்கணும்னா, இந்த இடம் அந்த பூர்வீக குடிகள் அபாரிஜினல் ட்ரைப்ஸுக்கு தான் சொந்தம், இது யூரோப்பியன் செட்டிலர்ஸுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லி தான் இந்த போயத்தை முடிக்கிறாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இந்த போயட்ரியில ரொம்ப அதிகமா நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எந்த டெக்னிக்கை பார்ப்பீங்க அப்படின்னா, the use of enjambment. யூஸ் ஆஃப் என்ஜாம்மெண்ட் பார்ப்பீங்க. the tone என்னவா இருக்கும்? what is the tone that you will find in the poem அப்படின்னா, deeply meditative and reflective tone. என்ன tone teachers? meditative tone and reflective tone. அதற்கப்புறம் you will find a beautiful contrast between natural imagery and historical reflection. அந்த இயற்கையை ஒரு பக்கமும், அந்த வரலாற்றுல இந்த இயற்கைக்கு எதிரான விஷயம் என்னென்னலாம் பயன்படுத்தப்பட்டது என்பதை பத்தி குறிப்புகள் கொடுத்திருப்பாங்க. ஒரு சைடுல பீஸ், இன்னொரு சைடு வாரு, அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நமக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. Now coming to the historical and cultural context of the poem. இந்த போயம் எந்த பின்னணியில் எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போயம் ஏறக்குறைய எழுதப்பட்டது 1950களில். இந்த 1950களில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, people started developing an awareness of indigenous rights. இந்த இண்டிஜினஸ் பீப்புள், அபாரிஜினல் பீப்புள், அவங்களுடைய ரைட்ஸ் பத்தி ஒரு விழிப்புணர்வு 1950களில் என்னாச்சு, என்ன பண்ணுச்சு, அங்க தொடங்கியது. அதே நேரத்துல இந்த அபாரிஜினல் ரைட்ஸ் பத்தி பேசும்போது people started criticizing the colonial legacy in Australia. இந்த காலனிய ஏகாதிபத்தியம், அந்த காலனிய ஏகாதிபத்தியத்தின் வரலாறு, அதற்கு அப்புறம் வந்த விஷயங்களை பத்தி மக்கள் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்துல தான் நம்ம ரைட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, she started thinking about the place called Kulula. what is Kulula அப்படின்னு சிம்பிளா கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. Kulula is a coastal area in Queensland. இட்ஸ் a coastal area. அந்த coastal area யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னா, it belonged to a group of people called Gubi Gubi people. குபி குபினா யாரு? they are aboriginal people of the land. அந்த இடத்திற்கு பூர்வீக குடிகள், அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள். அந்த இடம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளக்காரவங்கலாம் எங்க போனாலும் சரி, ஒரு மலைப்பகுதி அப்படின்னா அங்க சில்லு சில்லுன்னு இருக்கும், அதனால அதை ஒரு ரெசார்ட்டா அங்க ஜாலியா இருக்கலாம், இங்க வெயில் அதிகமா இருக்கும், அது அங்க போய் டென்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வீடு கட்டிட்டாங்க. அப்ப அந்த மலையில இருந்த பூர்வீக குடிகள் எல்லாம் அடிச்சு விரட்டினாங்க, இல்ல அடிமைகளாக்குனாங்க, இல்ல இந்த கடற்கரை பகுதிகளா சூஸ் பண்ணாங்க. ஏன்? அவங்க சன்பாத் எடுக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாம் ஆக்கியபை பண்ணாங்க. அப்ப அந்த பூர்வீக குடிமக்களிடம் இருந்த இடம் புடுங்கப்பட்டது. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த போயிட்ரியில வரும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ தேர்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அட் குலூலா அப்படிங்கும்போது, மெனி ஆஃப் த பிரசன்ட் செட்டிலர்ஸ், அந்த காலத்தில் இந்த செட்டிலர்ஸ் they were ruthless killers. அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ், அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் they started having a sense of guilt
because this land does not belong to them. It was actually taken by force from the aboriginal people. அதனால அந்த ஒயிட் செட்டிலர்ஸ் உடைய கில்ட்டையும் இந்த போயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. Is the idea clear, teachers? Now we move on to the personal connection. இந்த குலூலா அப்படின்னு நம்ம ஆளு சும்மாலாம் போயம் எழுதல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூடித் ரைட் வாஸ் ஆல்சோ a descendant of an European settler. அவங்களுமே இந்த நாட்டுல பிறந்தவங்க கிடையாது, வேற நாட்டுல இருந்து இங்க வந்தவங்க. எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க? வேல்ஸ் நாட்டுல இருந்து இங்க வந்தாங்க. அப்ப அவங்க தங்களுடைய மூதாதையர்கள் இந்த அபாரிஜினல் பீப்புளுக்கு செய்த கொடுமைகளை நினைச்சு பார்க்கறாங்க. நினைச்சு பார்த்து, ஆமா என்னுடைய மூதாதையர்கள் இந்த தப்புலாம் பண்ணாங்க, நான் அந்த தப்பு பண்ண போறது இல்லை. நான் என்ன பண்ண போறேன், இந்த மக்களுக்கு இந்த இடத்தை அவங்களுடைய உரிமை அது கொடுக்கிறது என்னுடைய கடமை. அதனால ஐ வில் ஃபைட் ஃபார் த அபாரிஜினல் ரைட்ஸ் அப்படின்னு அவங்க இறங்கி இந்த ஒரு போயத்தை எழுதுறாங்க. ஓகே, சோ இந்த போயத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you will find there is an inner conflict in the poet. Why an inner conflict? Because the author is aware of the fact the land does not belong to her, and the land was taken away by the ancestors of Judith Wright from the Aboriginal people. ஏன் அந்த ஒரு விஷயம், இது அடிச்சு புடுங்கின இடம், அப்ப இந்த இடம் எனக்கு சொந்தமானது அல்ல, இதற்கு சொந்தமானவர்களிடம் இந்த இடத்தை நான் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்னர் கான்ஃபிளிக்ட் அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் இந்த போயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, நவ் கமிங் டு த லிட்டரரி கான்டெக்ஸ்ட். இந்த லிட்டரரி கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த போயத்துல ஜூடித் ரைட் என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பர்பா ரொமான்டிக் எலமெண்ட்ஸையும் மாடர்ன் எத்திக்கல் அவேர்னஸையும் போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசத்தையும் ஒன்னா பிளெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. she has blend romantic elements. romantic elements அப்படிங்கும்போது நேச்சரை பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, மாடர்னிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்னிசம் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ். அப்ப இந்த இடம் யாருக்கு உண்மையான சொந்தம் அப்படிங்கும்போது, எத்திக்கலி ஸ்பீக்கிங் இட் பிலாங்ஸ் டு த அபாரிஜினல்ஸ். அதனால அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸும் இந்த போயத்துல நீங்க பார்ப்பீங்க. அதே நேரத்துல இந்த போஸ்ட் கொலோனியல் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கடந்த காலத்துல இந்த காலனைசர்ஸ் என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க, இந்த மக்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிறதை என்ன பண்றாங்க, அப்படியே படம் பிடித்து நமக்கு காட்டி, இவங்க செஞ்சது தப்பு, அதற்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த போயத்துல நமக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. சரி, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அடாப்டட் இன் த போயம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, தி ஆத்தர் எம்ப்ளாய்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப ஆத்தர் தான் அங்க ஸ்பீக்கர், ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல போய் நின்று அந்த இடத்தை பத்தி சொல்ல போறாங்க. அப்ப இட் இஸ் த பர்சன் ஹூ இஸ் இன்வால்வ்ட் இன் த ஆக்ஷன். ஸோ இந்த போயத்தை எதுல வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கேட்டகரியில் வைக்கலாம் அப்படின்னா, அபாரிஜினல் போயட்ரியில வைக்கலாம். இட் கேன் ஆல்சோ பி பிளேஸ்ட் அண்டர் ரொமான்டிக் போயட்ரியில வைக்கலாம். அதே நேரத்தில் கொலோனியல் லிட்ரேச்சர்லையும் வைக்கலாம். இந்த மூன்று விஷயமே உங்களுக்கு தெரியணும். இன்னொரு வேர்டு இருக்கு, இண்டிஜினஸ் ரைட்ஸுக்கான ஒரு போயம். ஓகேவா டீச்சர்ஸ்? So we will wind up this session, and if you have any doubt, you are most welcome. We will come to the analysis section in the next sitting. Have you any doubt here? ஏதாவது doubts இருக்காங்க? Have you any doubts, teachers? No doubts. Okay, then we shall